பிரபல பின்னணி பாடகியான எஸ். ஜானகி அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு அவங்களோட வீட்டில் 16ஆம் நாள் காரியம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயே அவங்களோட பேத்தி ஏகப்பட்ட திடீர் திருப்பமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய சினிமாலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண திரைப்பட பின்னணி பாடகியாளர் தான் எஸ். ஜானகி அம்மா அவர்கள். 88 வயதான ஜானகி அம்மா வயது மூப்பு காரணமாக சமீபத்தில் இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவுமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இறப்பை அரசாங்கமே எடுத்து நடத்தியிருந்துச்சு. அண்ட் அவங்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து நிறைய செய்திகள் வந்துருந்துச்சு. ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் அவங்களுக்கு 16ஆம் நாள் காரியம் நடந்திருக்கு அப்படின்னும், அந்த ஒரு காரியத்துக்கு ஜானகி அம்மாவுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு 16ஆம் நாள் காரியத்துக்கு மிக பெரும் அளவில் யார்ட்டையும் சொல்ல கிடையாது. அவங்களோட நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய சொந்த பந்தங்கள் மட்டும் வர சொல்லியிருக்காங்க. ஜானகி அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி அண்ட் அங்கே அவங்களுக்கு பிடித்தமான எல்லா விதமான ஐட்டங்களையுமே வச்சு படைச்சிருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்க. அண்ட் அப்போ அப்சரா அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அவங்க ரொம்பவே ஓப்பனாக பேசியிருந்தாங்க. சமீபத்தில் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அவங்க மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடந்துருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாட்டி இறந்த அன்னைக்கும் உங்கள் கண்ணில் கொஞ்சம் கூட கண்ணீரே வரல, நீங்கள் சிரிச்சிட்டு தான் இருந்தீங்க, அவங்களோட இறப்பு உங்களுக்கு வந்து மிக பெரும் வலியை தரலன்னு நினைக்கிறேன், அவங்களோட சொத்துக்காக தான் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தாங்க. இதை பார்த்து அப்சரா அவர்கள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்திருக்காங்க. அதை அங்கேருந்த எல்லாரும் முன்னாடியுமே ரொம்ப பஸ்ட் அவுட் ஆக்கி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அவங்க இறப்பில் எனக்கு சந்தோஷம்தான், அவங்களோட சொத்து தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அண்ட் இதை பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாட்டி மேலே நான் எவ்வளோ அன்பாக இருந்தேன், பாட்டி என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது எங்கள் 2 பேத்துக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் சொத்துங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அது என்னோட பாட்டி தான். அவங்களே கூட இல்லை, அவங்களோட சொத்துக்கள் எனக்கு எதுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட தாட். இதை நான் பாட்டிக்கிட்டேயுமே கேட்டிருக்கேன். நீங்களே நாளைக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் சம்பாரித்த சொத்து எதுக்கு பாட்டி, உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தோணுதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட எப்பயுமே சொல்லியிருக்கேன். அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் ப்ராப்பராக முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சுயநினைவோட வக்கீலை வர சொல்லி அவங்களோட விருப்பப்படி தான் அவங்க சொத்து யாருக்கு போகணும், எப்படி போகணும், எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற உயிரை எழுதியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து நாங்கள் தான் ஏற்பாடு பண்ண மாதிரி வெளியில் ஒரு சிலர் பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே மிக பெரும் வருத்தம் அளிக்குது. எங்களை பொறுத்தவரை பாட்டி தான் சொத்து, பாட்டியோட பாடல்கள் தான் எங்கள் சொத்து, அவங்க தான் வந்து எங்களுக்கு முக்கியமே தவிர அவங்க சம்பாரித்த காசு பணம் கிடையாது. தயவு செஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்திருக்காங்க. அங்கே நடந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்சரா அவர்களோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.